வாழ்க வளமுடன். 21வது நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் 1, 2, 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியிலும், திருவோணம் 4 பாதங்களும் மகர ராசியிலும், அவிட்டம் 2 பாதங்கள் மகர ராசியில் வரும். அப்போ இங்கே உத்திராட நட்சத்திரம் ஆரம்ப கால திசை சூரிய திசை. உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரத்துடைய 3, 4 பாதங்கள் கும்பராசியில், சதய நட்சத்திர 4 பாதங்கள் கும்பராசியில், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 3 பாதங்களும் கும்பராசியிலே இருக்கின்றன. அப்ப ஒவ்வொரு ராசியிலும் 3 கிரகங்கள் இடம்பெறுகின்றன. அடுத்தபடியாக 12வது ராசியான மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அடங்கும். அப்போ குரு, சனி, புதன் ஆகிய நட்சத்திரங்கள் அங்கே இடம்பெறுகின்றன. அப்ப அன்பர்களே, இந்த நட்சத்திரங்கள் யாருடைய நட்சத்திரங்கள் எந்த ராசியிலே இவை இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் கிட்டத்தட்ட 4 காணொளிகள் மூலமாக நான் விளக்கியிருக்கிறேன். இந்த விளக்கங்களை உங்களுடைய சாதகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கிறீர்கள், அந்த ராசியில் என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சனனகால திசை எது, உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில், இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு கேது திசை என்று வரும். கேது திசை 7 ஆண்டுகள். அதில் கற்பச்சல் நீக்கி ஒரு குறிப்பிட்ட வருடங்களை பாதம் 1, 2, 3 என்று 4 என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் உங்கள் சாதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவரவர் சாதகத்திலே என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.